வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம கன்னியாகுமரியிலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கலாம். அங்க இருக்கிற சமூக தலைவர் தங்கராஜாவோட பார்வை என்ன, அவர் மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்லயே அவர் என்ன சொல்றாருன்னு அவரோட வார்த்தையிலே கேட்டுடலாம். கன்னியாகுமரி மக்களுக்கு வணக்கம். பாருங்க, ஆரம்பமே எவ்ளோ நேரடியா மக்களோட பேசுற மாதிரி இருக்கு. இதுவே அவரோட அணுகுமுறைய நமக்கு சொல்லுது. சரி, யார் இந்த தங்கராஜா? அவரோட முழு பெயர் டாக்டர் சி தங்கராஜா. இவர்தான் கோல்டன் ஹெல்ப்லைன் அப்படின்ற நிறுவனத்தோட உரிமையாளர். வாங்க இவரை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாப்போம். அவர் சொல்றதை கேளுங்க. இந்த இடத்துல பிறந்து சேவை செய்யறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுல இருந்து என்ன தெரியுது? அவருக்கு இது வெறும் ஒரு தொழில் இல்ல, அவர் பிறந்த மண்ணுக்கு செய்யற ஒரு கடமை, ஒரு ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு. அந்த சந்தோஷம் அவர் வார்த்தைகள்லயே தெரியுது இல்லையா? அப்படியாப்பட்ட கன்னியாகுமரிய அவர் எப்படி பார்க்கறாரு தெரியுமா? அவருக்கு அது வெறும் ஒரு ஊர் இல்ல, இயற்கை, ஆன்மீகம், வரலாறு, இது மூணும் ஒன்னா சேர்ற ஒரு அற்புதமான புள்ளி. அந்த அழகான கடல் காட்சிகள், பழமையான கோவில்கள், வரலாற்று சின்னங்கள், அப்புறம் அங்க வாழற விதவிதமான மக்கள், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அவர் பெருமையா கன்னியாகுமரிய பார்க்கறாரு. சரி, இப்ப அவரோட தொழில் ரீதியான பக்கத்தை பார்க்கலாம். கோல்டன் ஹெல்ப்லைன் இது வெறும் ஒரு பிசினஸ் இல்ல, கடந்த 15 வருஷமா அவங்க செஞ்சுட்டு வர்ற ஒரு சமூக சேவைன்னே சொல்லலாம். 15 வருஷம். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு நிறுவனம் ஒரே இடத்துல 15 வருஷமா மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு சேவை பண்ணுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. இது ஏதோ நேத்து ஆரம்பிச்ச விஷயம் கிடையாதுங்கிறதுக்கு இந்த ஒரு நம்பரே போதும். அவங்க கிட்ட போனா என்னென்னலாம் பண்ணலாம்? ஒரு பொது சேவை மையம் மாதிரி செயல்படுறாங்க, அரசாங்கத்தோட சேவை மையமாவும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வக்கீலா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி தர்றதுல இருந்து ஒரு குடும்பத்துக்கோ இல்ல முதலீட்டாளருக்கோ சரியான நிலத்தை வாங்குறதுக்கு வழிகாட்டுறது வரைக்கும் பல சேவைகளை ஒரே இடத்துல கொடுக்கறாங்க. குறிப்பா இந்த நிலம் வாங்குறதுல அவங்களோட அணுகுமுறை ரொம்பவே கவனிக்க வேண்டியது. சும்மா ஒரு இடத்த காட்டிட்டு போறதில்ல. முதல்ல உங்களுக்கு ஏத்த சரியாத நிலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அதுல எந்த சட்ட சிக்கலும் இல்லைன்னு 100% உறுதி பண்றாங்க. அதோட நிக்காம எதிர்காலத்துல அந்த இடத்துக்கு என்ன வளர்ச்சி இருக்குன்னு கூட யோசிச்சு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல முழுமையான நம்பிக்கையையும் ஆதரவையும் கொடுக்கறாங்க. இதனால நீங்க போடுற முதலீடு ரொம்ப பாதுகாப்பானதா மாறுது. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? எதுக்காக 15 வருஷமா இவ்ளோ அர்ப்பணிப்போட இதெல்லாம் செய்யணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? வாங்க பார்க்கலாம். இங்க தான் விஷயத்தோட மையத்துக்கே வரும். இது வெறும் வியாபாரம் இல்ல, இது ஒரு சேவை தத்துவம். அவர் செய்யற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பார்வை இருக்கு. அது என்னன்னு இப்ப ஆழமா பார்க்கலாம். நேர்மையோடையும் அர்ப்பணிப்போடையும் மக்களுக்கு சேவை செய்யணும், இதுதான் என்னோட பார்வைன்னு அவர் சொல்றாரு. ரெண்டே வார்த்தை தான், நேர்மை, அர்ப்பணிப்பு. இதுதான் அவரோட எல்லா செயல்களுக்கும் அடித்தளமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் அவர் மட்டுமே செய்யல. நாங்க இது ஒரு டீமா செய்யறோம்னு சொல்றாரு. இது ஒரு தனிப்பட்ட முயற்சி இல்ல, ஒரு குழுவோட கூட்டு முயற்சிங்கிறத தெளிவுபடுத்துறாரு. இப்போ அவரோட இந்த சேவை மனப்பான்மை பிசினஸ தாண்டி அரசியல அவர் எப்படி பார்க்கறாருங்கிறது வரைக்கும் போகுது. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதி. வாங்க அதையும் பார்க்கலாம். அரசியல்னு சொன்னா நம்ம மனசுல வர்றது என்ன? அதிகாரம், பதவி. ஆனா அவரோட பார்வை டோட்டலா வேற. அவருக்கு அரசியல்னா அதிகாரம் கிடையாது. அதுக்கு பதிலா மக்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குறது, அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறது, எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குறது. இதுதான் அவருக்கு அரசியல். பாத்தீங்களா அந்த வார்த்தையோட அர்த்தமே எப்படி மாறுதுன்னு? அப்போ அவரோட இறுதி இலக்கு என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நம்ம இங்க பாதுகாப்பா இருக்கோம், நமக்கு மரியாதை இருக்குன்னு உணரணும். மறுபடியும் பாருங்க, எல்லாமே மக்களை மையப்படுத்தி தான் இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்ட பிறகு நம்ம மனசுல ஒரு கேள்வி எழணும். ஒரு தனி மனுஷனோட சேவை செய்யற எண்ணம் ஒரு முழு சமுதாயத்தையே எப்படி மாத்த முடியும்? தங்கராஜாவோட இந்த பார்வை நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சிந்தனையை கொடுக்குது இல்லையா? நன்றி.